ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. சீனு வந்து மாயாவுக்கு தெரியாமல் மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ரெகுலராக முச்சக்கட்ட கோவத்தில் இருக்காப்புலன்னே சொல்லலாம். சீனு வந்து ரெடி ஆகிட்டு வர்றதை பார்த்தோன்னா வந்து மாயா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சீனு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருக்குது அப்படின்னோடனே, உனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி தான் எனக்கும் எடுத்து கொடுத்தாப்புல குமார் அண்ணன் அப்படின்னோடனே, இப்போ எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி தான் தெரியுது. ட்ரெஸ்ஸை பார்த்தா வா கிட்டக்க வா அப்படின்னு செல்ஃபி எடுப்போம், அட்டகாசமாக இருக்கோம்ல நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் போய் பேக்கை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன கேப்பில் வந்து கரெக்டாக வந்து ஜானகி வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன சீனு பட்டு வேட்டு பட்டு சட்டையில் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, கல்யாணத்துக்கு போகிறேன்ல அதனால தான் இப்படி ரெடி ஆகிருக்கேன், ஏன் நல்லா இல்லையாடுறேன், பார்த்து மாப்பிள்ளை நீ தானே வந்து ரெடியாகி தாலி கட்ட சொல்லிட போகிறாங்க அப்படின்னோடனே, அப்படிலாம் இருக்காது, இதான் ட்ரெஸ் கோடு, வந்திருக்க 10-15 பேர் இதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸில் இருப்போம் அப்படின்னோடனே, என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலைல ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினோன்னு கரெக்டாக மாயாவுக்கு வந்து லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு. அதே இடத்துல கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னடா நேற்று தான் காலில் விழுந்தேன், இன்றைக்கும் காலில் விழுவுறி அப்படின்னு பொசுக்கு பொசுக்குன்னு அப்படின்னு ஜானகி கேட்டோன்னா, அது ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு போகிறோம்ல அதுக்காக தான் அப்படின்னோன்னா, சரி பார்த்து நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. வா மாயா டக்குன்னு போயிடலாம் அப்படின்னோடனே, உன்னையே இந்த கோலத்தில் பார்த்ததுக்கே எப்படி சொன்னாங்கன்னா, பட்டு புடவையில் என்னை மட்டும் பார்த்துருந்தாங்க, தொலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னோடனே, சரி நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன் நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பின்னாடியே வந்துடுறாங்க. வந்தோடனே பைக்கில் ஏறிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னோடனே, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மாயா உன்னை ஏமாற்றி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது வந்து தப்பு தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காப்புல. சீனு பைக் எடுக்காத சீக்கிரம் போ, அவங்க யாராவது பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்து இந்த பக்கம் போயிடுறாங்க. கரெக்டாக ஜானகி வந்து உள்ள ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி போட்டிருக்கு. 2 பேருக்கு கல்யாணம் ஆகிற வயசாகி போச்சு, இவங்க இன்னும் ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்காங்களே, நம்ம போய் சரி போய் முதல்ல துவைப்போன்ட்டு எல்லா துணியும் எடுத்துகிட்டு துவைக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. மாயாவும் சீனு வந்தோன்னே வந்து இவர் குமார் எல்லாத்தையும் பேசி ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாம் ரெடியாக பக்காவாக இருக்குது, நீ வந்து தேவையில்லாமல் சொதப்பிடாத அப்படின்னு குமார் அழைச்சிட்டு வந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கரெக்டாக ஏதாவது இடையில பிரச்சனை வந்தால் காப்பாற்றிடுவேன், நீ இடையில என்னை ஆர்வக்குள்ளாரில் நடிக்கிறேன்ட்டு உளராமல் இருந்தால் சரின்னு குமாரை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கேன். மாயா வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம், வாங்க ரிஜிஸ்டர் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகலான்ட்டு, கொஞ்சம் நேரம் இருங்க டைம் ஆகுமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னொன்னே வாசலில் வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் தான் மகாலிங்கம் வந்து பார்த்துடுறாங்க. என்ன இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா, அதுவும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து யார் கூடயே நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஆமாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னப்ப அங்கே ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. ஓ கதை அப்படி போகுதா, ரகுராமை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு இதோட சிறந்த சத்திரப்பாவும் வேறு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு போர்டில் வந்து மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோவை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே மகாலிங்கம் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சீனு ஃபோட்டோ வந்து காற்றுல கரெக்டாக பறந்துருது. பார்த்தா ஹஸ்பண்டு ஒய்ஃபுங்கிற இடத்துல மாயா இருக்குது, ஹஸ்பண்டுங்கிற இடத்துல வந்து ஃபோட்டோ இல்லாதனால வந்து சரி இங்கே தான் பார்த்துட்டோமே நம்ம மாப்பிள்ளையை, முதல்ல போய் இந்த விஷயத்தை போய் சொல்லி அவங்க அவமானப்படுத்துகிறத கண் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மகாலிங்கம் கிளம்புறப்ப வந்து அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி, அந்த நிற்கிறாள் அந்த பொண்ணு மாயா, அவள் வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை விட்டு போகாத லெவலுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக மகாலிங்கம் வந்தோடனே, நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை யாரும் நீங்கள் வந்து தப்பாக தான் எடுத்துப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்னது இல்லையா, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. எதுக்கு இவ்வளோ பீடிக்கப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் மாயாவை பற்றி பேச போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் மாயா வந்து இந்த வீட்டில் இப்போ இல்லை, அவள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து அங்கே போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா இதையே சொல்லி விளையாடாதீங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்கிறதே வேலையாக போச்சு, முதல்ல வந்து நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, முதல்ல வந்து மாயா வீட்டில் தான் இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவள் வீட்டில் இருந்துட்டானா நான் இப்போயே காலில் எல்லோரும் முன்னாடியும் விழுந்து மன்னிப்பு கேட்டுடுறேன், அவளை பற்றி தப்பாக பேசினதுன்னு, எனக்கும் இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் செம கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்கள், மாயா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, ரொம்ப தங்கமான பொண்ணு, மாயா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி, அப்படிலாம் செய்ய மாட்டா, என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னு ரகுராம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ரைட்டு தான், பட் நான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், நீங்கள் முதல்ல வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு செகண்ட் அப்படின்னோடனே ஜானகி போய் பார்த்துட்டு வராங்க. இல்லைன்னொன்னே தனாவை கூப்பிட்டு கேட்டோன்னா வந்து, இல்லை அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போகல அப்படின்னோடனே, நான் தான் சொல்கிறேன்ல அவளை கண்டுபிடிக்கணுன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அங்கே இருக்கா அப்படின்னோடனே, ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகக்கூடாதா என்ன அப்படின்னு மணி வந்து பேசுகிறாங்க. அங்கே போகிறவங்க எல்லாம் நான் கல்யாணமாக பண்ணிக்க போகிறாங்க, ஏங்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், யாராவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறப்போ வந்து
கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பட்டு புடவை கட்டிக்கிட்டு மாலையும் கழுத்துமாவாக இருப்பாங்க. சும்மா போகிறவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த கேப்பில் வந்து ரிஜிஸ்டர் கிட்ட பேசிவிட்டு இவங்க குமாரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. இந்த பக்கம் மாயாவும் சீனுவும் மாற்றிக்கிறாங்க. மாலையை மாற்றினதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு சைன் பண்ணிட்டா இது வந்து அஃபிஷியல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாலும் சரிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜானகி போய் பார்க்குறாங்க, தாலியை காணோம். சீனு வந்து தாலி எடுத்துகிட்டு போய் மாயா கழுத்தில் கட்டிடுவானோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட முடியுது.